இன்னைக்கு நம்ம 3 ஸ்பூன் கிச்சன்ல மீன் குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். எப்படி செய்யறது பார்க்கலாமா? மீன் குழம்பு ரெடி பண்றதுக்கு முன்னாடி மீன் குழம்புல சேர்க்க வேண்டிய புளி தண்ணியை ரெடி பண்ணிக்கலாம். 50 கிராம் புளியை தண்ணியில 15 நிமிஷம் வரை ஊற வச்சுக்கோங்க. இன்னைக்கு நாங்க மீன் குழம்புக்கு 12 மீன் துண்டுகள் தாங்க எடுத்துருக்கிறோம். அதனால சுத்தம் பண்ணிட்டு பிளேட்ல வச்சிடலாம். இப்போ ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார்ல 25 கிராம் சீரகம், 1 சில் தேங்காய், 13 வத்தல், 4 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணாம கடாயில நம்ம அரைச்சு வச்சுக்கிற பேஸ்ட் உள்ள சேர்த்துக்கலாம். இது கூடவே 20 சின்ன வெங்காயத்தை மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு பல்ஸ் மோட்ல கொரகொரப்பா அரைச்சு எடுத்துட்டு கடாயில சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தை உள்ள சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற புளி தண்ணியை உள்ள சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 100 ml எண்ணெய் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணதுக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேம்லேருந்து ஹை ஃப்ளேம் வரை வச்சுக்கோங்க. மசாலாக்கள் நல்லா கொதி வந்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுக்கிற மீன் துண்டுகளை உள்ள சேர்த்துக்கலாம். மீன் துண்டுகளை உள்ள சேர்த்ததுக்கு அப்புறம் மீன் துண்டுகள் நல்லா குழம்புல முங்குற அளவுக்கு லைட்டாக மட்டும் கிளறி விட்டுக்கோங்க. மீனை குழம்புல சேர்த்ததுக்கு அப்புறம் ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷம் வச்சதுக்கு அப்புறம் லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்தீங்கன்னா நம்ம சுவையான மீன் குழம்பு ரெடி. இந்த மீன் குழம்பு ரெசிபியை மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு இது போல சுவையான ரெசிபிஸ்க்கு நம்ம 3 ஸ்பூன் கிச்சனை ஃபாலோ பண்ணிக்கோங்க.